ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறேன். நூடுல்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ளைன் நூடுல்ஸ் வாங்கி நல்லா பச்சரிசி வடிக்கிற திட்டத்துக்கு வடித்து அதை நல்லா 2-3 வாட்டி பச்சை தண்ணியில் அலசி எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி உதிரியாக பூ மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி இடித்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் வந்து இப்படி ஸ்கொயர் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொரியாண்டர் லீஃப், கொத்தமல்லி. அப்புறம் ஒரு 75% வந்துட்டு லைம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கையில இதை போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதும் தக்காளி போடணும். ஃபஸ்ட்டு ஆனியன் போடாமல் ஏன் தக்காளி போடணும். தக்காளி கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கும். ஆனியன் அவ்வளோ வதங்க தேவையில்லை நூடுல்ஸுக்கு. அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கலரிக்கலாம். நான் இதில் பெருசாக எதுவும் சாஸ்லாம் ஆட் பண்ண மாட்டேன். இது நார்மலாக செய்கிறது தாங்க. இந்த திட்டத்தில் தக்காளி வதங்கினதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை லைட்டாக வதக்கி விட்டால் போதும், ரொம்ப வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போது நூடுல்ஸ் போட்டு நல்லா அதோட கலரி விட்டாச்சு. நூடுல்ஸ் ரொம்ப கரெக்டான திட்டத்தில் இருக்குது. இப்போ இந்த திட்டத்தில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை இதில் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ முட்டையை விட்டதும் நல்லா கலரிக்கலாம். என்னடா நூடுல்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணதை காமிக்கலாம்னு நினைக்காதீங்க. மொபைல் சடனாக வந்துட்டு லோ பேட்ரிக்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால் 2 நிமிஷம் சார்ஜ் போட்டு சிம்மில் வச்சு கலரி விட்டுட்டு வேகமாக எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். யாரும் கமெண்ட்ஸில் திட்டி மட்டும் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி நூடுல்ஸை செஞ்சுருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.